ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துகிட்டு சொல்லிட்டு நார்டோ யோசிச்சுட்டே போறான். அலைடு சினிமி ஃபோர்ஸ்க்குள்ள ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவனால எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண முடியுது. சடனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு வெடிக்கிற சத்தம் கேக்கு. பார்த்தா லேடி சுனாடே ரைகாகே மாசா வந்து நின்னுட்டு இருக்காங்க. சடனா கில்லர் பி லேடி சுனாடே பார்த்து வலிய ஆரம்பிச்சிட்டான். உடனே ரைகாகே கத்த ஆரம்பிச்சாரு. ஹோக்காகே பார்த்து என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல பிரதர் நீங்க வந்தனால ஷாக் ஆகிட்டேன், வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டான். சடனா பேச்ச மாத்துறாரு கில்லர் பி. ஆமா பிரதர் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கில்லர் பி கேட்க உங்களை தான் ஸ்டாப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரைகாகே கத்துறாரு. லேடி சுனாடே மிரண்டுட்டா நைன் டெயில் மோட பார்த்துட்டு. உண்மையிலே நார்டோ வந்து நைன் டெயில் சக்கராவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சானா. உண்மையிலே நார்டோ நீ வேற லெவலா நினைச்சிட்டு இருக்கா மனசுக்குள்ள. உன்னை கில்லர் பி ரேப் ஆட ஆரம்பிச்சா. அண்ணா என்னை விட்டு நார்டோ உண்மையிலே வந்து வார காப்பாத்த போறான், அவனால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே ரைகாகே சொல்றாரு டேய் வாய் முட்றா கில்லர் பி, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதாண்டா அந்த வாரே போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவரு. உடனே நார்டோ பேச ஆரம்பிச்சா எனிமி மட்டும் அந்த ஜுட்சுவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாம அந்த உலகமே அழிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். இருக்கா செஞ்ச மூலியமா எனக்கு தெரிய வந்துன்னு சொல்லிட்டு இருக்கான் நார்டோ. நீங்க எல்லாம் முட்டாளடா, நீங்க கூட வெளியே போறீங்கன்னு சொல்லிட்டு ரைகாகே கத்திக்கிட்டு இருக்காரு. திரும்பி நார்டோ வாரம் நடக்காதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். நார்டோ சொல்றான் எல்லாருமே எங்களுக்காண்டிலாம் சாக கூடாது, நான் அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இந்த வாரம் முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நான் மட்டும் தான்டா உயிரோடு இருப்பேன், நீங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ரைகாகே சொல்றாரு டேய் அது மட்டும் விஷயம் இல்லடா, உங்களை வந்து அவங்க கையில மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த உலகமே முடிவுக்கு வந்துரும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. மக்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி சாகிறதே உங்களுக்காண்டி தான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்காண்டி சண்டை போடுவாங்க, நான் உட்கார்ந்து வேடிக்கையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நார்டோ கத்துறான். என்ன பேசினாலும் என்னெல்லாம் தாண்ட முடியாது சொல்லிட்டு இருக்காரு ரைகாகே. நீங்க என்னோட பேச்ச கேட்கலாம் உங்களெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நார்டோ அன வேகத்துல போறான். பார்த்தா ரைகாகே நார்டோவோட வேகத்துக்கு வந்துட்டாரு. வந்துட்டு ஒரு அடி அடிக்காரு நார்டோவா. அடிச்சடியில செதறிட்டா நார்டோ. என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ரைகாகே லைட்னிங் பவர்ல தான் மாஸ்டர் ஆச்சா. மிரட்டிட்டு நிக்காரு அவரு. நார்டோ சொல்றா லேடிஸ் முன்னாடி உங்களுக்கே தெரியும் நான் பண்ணணும் வார நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க நீ போக விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா லேடிஸ் முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டேங்க, அமைதியா இருக்கா. உடனே லேடிஸ் முன்னாடி சொல்றா இப்ப நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது, அலைடி சினிமி ஃபோர்ஸ்ல 5 பேர் இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாதான் நான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா அவ. உடனே நார்டோ அதை கட்டிட்டு அப்படியே சோகமாகறான். கிரானி சொன்னாடே உங்களோட பொசிஷன் எனக்கு என்னன்னு புரியுது, சரி நான் இங்க இருந்து அடிச்சு நொறுக்கிட்டு தான் தப்பிச்சு போனா அதுக்கும் தயாரா இருக்குன்னு சொல்றான் அவன். பட் இன்னும் ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நார்டோ அப்படியே பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா கண்ணுக்கே தெரிய மாட்டேங்க அவன். பார்த்தா அவர் நார்டோ ஈக்குவலுக்கு வராரு, பிளாக் பண்ணிட்டு நிக்காரு அவரு. ஓல்டுமன் ரைகாகே உண்மையில நீங்க ஃபாஸ்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லேடிஸ் முன்னாடி முழிக்க நைன்டெல் சக்கர ஸ்பீடு வந்து ரைகாகே ஸ்பீடுக்கு ஈக்குவலா போத. உண்மையில நைன்டெல் பவர் வேற லெவல் நினைச்சிட்டு இருக்காவா. உடனே ரைகாகே சொல்லிட்டு இருக்காரு இது வரைக்கும் எந்த ஷினோபி எனக்கு மேல ஃபாஸ்டா இருந்தது கிடையாது, ஃபோர்த் தவறன்னு சொல்றாரு அவர். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் நார்டோ. அப்பாவோட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன், உங்க அப்பாவை இது வரைக்கும் எவனுமே தோக்கடிச்சது கிடையாது, தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். லெஜெண்டரி சன்னின் ஜிராயோட ஸ்டூடெண்ட், சைல்ட் ஆஃப் ப்ராபசி நினைச்சவங்க, இந்த உலகத்தை காப்பான்னு நினைச்சவர் தான் அவருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அப்பா இந்த உலகத்தை காப்பாத்தவங்க நினைச்சாங்க, ஆனா உங்க அப்பாவோட இந்த உலகத்தை காப்பாத்த முடியல, உங்க அப்பா வந்து 90ல வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாரு, கடைசியில் அந்த 90ல உங்க அப்பாவை கொன்னுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அதனால அந்த மக்களோட சாக்ரிஃபைஸ் பத்தி உனக்கு புரியாது, அதனால ஒழுங்கு மரியாதை பின்னாடி போய் உட்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். எங்க அப்பாவை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டா நார்டோ. நார்டோ உங்க அப்பா அம்மா கூட பேசுறதெல்லாம் யோசிச்சு பார்க்காம அப்ப குஷினா சொல்றப்பா உங்க அப்பா நீ பிறந்ததுக்கு அப்புறம் அவர் அப்பதான் முதல்ல அழுதே நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க நார்டோ. உங்க அப்பா சாக கூட தயாரானாரு உனக்காண்டி, அவர் வாழுதே உனக்காண்டி தான் சொன்னாருன்னு சொல்றாவா. அவர் எதுக்கு திரும்ப உனக்குள்ள வச்சு சீல் பண்ணாரு, நீ இந்த உலகத்தை காப்பாத்தோன்னு நினைச்சுதான் உனக்குள்ள வச்சு சீல் பண்ணாருன்னு சொன்னதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். நார்டோ கவலைப்படாத, மீனாட்டா உன்னை நம்பியிருக்கான், நானும் உன்னை நம்புறேன்னு சொல்றா குஷினா. உடனே நார்டோ சொல்றா ஃபோர்த் வகை வந்து 90ல வந்து அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்ணல, அதை அவர் தடுக்கவும் செஞ்சாரு, அன்னைக்கு எல்லாத்தையும் காப்பாத்தவும் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரைகாகே சொல்லிட்டு இருக்காரு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ போகன்னு நினைச்சா உன்னை இங்க வச்சு கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இப்படி நீ செத்ததுக்கு அப்புறம் 90ல கொஞ்ச நாள் கழிச்சு ரீவை ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் ஒருத்தனுக்குள்ள வச்சு நாங்க சீல் பண்ணிக்கிடுவோம் சொல்லிட்டு இருக்காரு அவர். ரைகாகே அப்பெல்லாம் செய்யாதுன்னு சொல்லிட்டு லேடிஸ் கத்துறா, சாக தயாரா இருக்கேன்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே நார்டோ அவர் கூட சண்டை போட தயாரா இருக்கான். அவர் அனல் வேகத்துல ஒரு குத்து வராரு. அதுக்குள்ள கில்லர் பி மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். கில்லர் பி சொல்றான் நான் நார்டோ நம்புறேன், அதனால அவனை பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்பு, அவன் போய் இந்த வாரம் நிப்பாட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான் கில்லர் பி. நார்டோ மிரண்டுட்டா ஆக்டோபாப்ஸ் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு லேடிஸ் கத்திக்கிட்டு இருக்கா. ரைகாகே நீங்க தனியால வந்து நார்டோ கொல்ல முடியாது, அலைடி சினிமி ஃபோர்ஸ்ல எல்லாத்தையும் முடிவு எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ரைகாகே சொல்றாரு நான் தான் இதுக்கு சுப்ரீம் கமாண்டர், இந்த வார் ஜெயிக்கிறேன்னா நான் யாரனாலும் கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஏன் 8ல அதை செய்ய போறாரு, எதுக்கு நீங்க நார்டோ மட்டும் டார்கெட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அப்படி ஒரு தருவாய் வந்து நான் 8லையும் கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப நான் எதுக்கு நார்டோ கொல்ல போறேன்னா நார்டோ தான் முதல்ல வேகமா போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால தான் அவனை கொல்ல போறேன்னு சொல்றாரு அவர். அது மாதிரி பி வந்து ஆல்ரெடி ஜிஞ்சிரிக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான், அவன் வந்து ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அருமையான ஆளு, அதனாலதான் அவனை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இவங்க கூட சேர்ந்துட்டு எதுவும் முட்டாள்தனமா பண்ணாத, இந்த உலகத்துக்கு நீ தேவை, இந்த நேஷனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நீ வந்து இடத்துக்கு தகுந்தப்பல எல்லாத்துக்கும் மாறிக்கும் சொல்லிட்டு இருக்காரு அவர். உடனே வந்து கில்லர் பி சொல்றா நீ சொல்றப்பெல்லாம் கேட்க முடியாது, நீங்க எல்லாருமே நீ ஒரு வெப்பன் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே வந்து 8L கை போய் நார்மல் கை வருது, எதுக்கு கில்லர் பி இவனுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரைகாகே கேட்காரு. ரெண்டு பேரும் ஃபிஸ்ட் பம்ப் அடிச்சோம், அதுக்கப்புறம் தான் அவன் மனசுல உள்ளது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு கில்லர் பி. பிரதர் என் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அதை உங்களால ரீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சொன்னோடனே ரைகாகே ஷாக் ஆகுறாரு. உடனே அப்படி பழச யோசிச்சு
யோசிச்சு பாக்காரு அவரு. பார்த்தா நிறைய சின்ன பசங்களே எங்க வரிசையை நின்னுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஷினோபி. உடனே ஒரு சொல்றாரு, இவர் தான் வருங்கால ரைகாகே, இவர் கூட வந்து டாக் டீம் போடுறதுக்கு தான் ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கோம். இதுல வந்து யார் ஜெயிக்கீங்களோ அவங்க தான் வந்து இவர் கூட வந்து டாக் டீம் போட்டு ஒன்னா இருக்க முடியும்னு சொல்றாரு அவரு. அவருக்கு பேர் நாங்க பீனு வைப்போம்னு சொல்றாரு. எல்லா ரைகாகேக்கு வந்து ஒரு டாக் டீம் பார்ட்னர் தேவைப்படுவாங்க, அதுக்காண்டி தான் ஒரு ஆளை உங்கள்ட்ட வந்து சூஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு அவரு. எவன் ஒருத்தர் ரைகாகே அளவுக்கு பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுறானோ அவன் தான் வருங்காலத்துல வந்து ரைகாகேக்கு வந்து பாடி கார்டா இருக்க முடியும்னு சொல்றாரு அவரு. வந்து நீங்க எப்படி ஜெயிக்கணும்னா டபுள் ஏரியாட் ஃபைட் நடக்கும், அதுல எவன் ஒழுங்கா ஈக்குவலா போறதானோ அவன் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அதனால நிறைய டம்மி இருக்கு, இது மூலியமா தான் நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. டபுள் ஏரியாட் எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும்ல, ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் கொடுத்தா மட்டும் தான் தலை பீயும், அப்பதான் மட்டும் டபுள் ஏரியாட் போட முடியும் சொல்றாரு அவரு. வீக்கா இருக்கவன் தோத்து போவான், ஸ்ட்ராங்கா இருக்க மட்டும் தான் இதுல ஜெயிச்சு நிப்பான்னு சொல்லிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளையா வர வைக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு பொண்ணு அனல் வேகத்துல வரா, டபுள் ஏரியாட்ட போடுதா, பார்த்தா அந்த பொண்ணு சுத்திட்டு போய் உழுதா. இந்த மாதிரி வரிசையா ஒருத்தன வரான், எல்லாரும் அடிச்சு சுத்தி உழுதான், பார்த்தா எவனுமே ஜெயிக்க மாட்டான். ஆனா அந்த ஷினோபி தேர்ட் ரைகாகே சொல்றான், நம்ம இதுல இருந்து ஒரு ஆளை கூட சூஸ் பண்ண முடியாது, இவன் எல்லாருமே வீக்கா இருக்கானுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே தேர்ட் ரைகாகே சொல்றாரு, இந்த டாக் டீம் பார்ட்னர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால எத்தனை வாட்டி செஞ்சாலும் நம்ம இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்றாரு அவரு. பார்த்தா கடைசி ஒரே ஒருத்தர் இருக்கு, அவனே வர சொல்றாங்க. பார்த்தா அடிச்சட்ல தலை ரெண்டா போயிருச்சு. பட லார்ட் ரைகாகே ஈக்குவலா ஒரு ஆளை பிடிச்சாச்சுமான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் கில்லர் பீங்கிற பேரே அவனுக்கு கிடைச்சிருக்கு. கடைசி ஒருத்தனை கண்டுபிடிச்சாச்சுமான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா தலைவன் அப்பமே ரேப்ப பாடிக்கிட்டு இருக்கான், நீ உண்மையில சூப்பரா பண்ண பி, வா பம்ப் பிஸ்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்பதான் முதல்ல பம்ப் பிஸ்ட் பண்றாங்க அவங்க. இந்த நாள்ல இருந்து நீ நானா அண்ணன் தம்பின்னு சொல்லிருக்காரு. பார்த்தா அவங்க பிய தத்தெடுத்து இருக்காங்க. பார்த்தா எல்லா சண்டைக்கு போயில அப்ப டாக் டீம் போட்டு தான் போயிருக்காங்க அவங்க. பார்த்தா எல்லா மிஷினும் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. உடனே ரைகாகே சொல்றாரு, பி நல்லா ஸ்ட்ராங் ஆக, அப்பதான் என்னோட நீ நல்லா ஈக்குவலா வர முடியும் சொல்லிட்டு இருக்காரு அவர். உடனே ரைகாகே சொல்லிட்டு இருக்காரு, நம்ம அடுத்த மிஷின் வந்து ஸ்கிரால் எடுக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனா அந்த ஸ்கிரால் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். இந்த ஸ்கிரால தானே சொன்னீங்க, ஆல்ரெடி நான் எடுத்து வந்து சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா இன்னொரு மிஷின் போயிருக்காங்க, பி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ உள்ள ஜிஞ்சுரிக்கே காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஜிஞ்சுரிக்கு அந்த பியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. பி உண்மையிலே அருமையான ஆளு, அவன் உண்மையிலே சூப்பர் ஷினோபின்னு சொல்லிட்டு அடுத்த ஜிஞ்சுரிக்கு அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எனக்கு இதை பத்தின தெரியும்லான்னு சொல்லிட்டு ரைகா கிட்ட கேட்காரு. இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, நீ சொன்ன பிறகு தெரியும் சொல்றாரு ரைகாகே. அடே அடுத்த ஜிஞ்சுரிக்கு அந்த பையன் தானான்னு சொல்லிட்டு கேட்காரு. என்னோட தாத்தாவும் தோத்துட்டாரு, என்னோட மாமாவும் தோத்துட்டாரு, இப்ப நானும் தோத்துட்டேன், எங்களால கூட 8 கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இன்னும் 8 கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரைகாகே பேச ஆரம்பிக்காரு. ரைகாகே உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஜிஞ்சுரிக்கு ஆனது பிறகு எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பாப்பாங்க, அந்த பார்வையை பத்தி உனக்கு புரியாதுன்னு சொல்றாரு அவரு. அந்த பார்வையை நம்மளால ஏத்துக்கிட முடியாது, நம்மள அப்படியே உள்ளுக்குள்ளே கொல்லுன்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் ஜிஞ்சுரிக்கு ஆகிறானோ அவன் வாழ்க்கை முழுக்க தனிமையில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நாள் போக போக நம்ம யாருன்னு நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு ஆயிருவோம், உனக்கு இது புரியாது அப்படின்னு சொல்றாரு அவர். வெளியே அவ்வளவு பாடா இருந்தா உள்ள அதுக்கு மேல இருக்கும். 8 எப்பண்டா நம்ம மனசை வீக் ஆக்கி வெளியாக வரணும்னு நினைக்கும், அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இந்த வழியெல்லாம் பட ஆரம்பிச்சுன்னா உனக்கு எப்பண்டா சாவணும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ரைகாகே சொல்றாரு, நீ மட்டும் சாதாரண ஆளு கிடையாது, உன்னோட நிஞ்சுட்சு ஸ்கில் வந்து வேற லெவலா இருக்கும், அதனாலதான் நீ ஜிஞ்சுரிக்கே எடுக்கப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், இந்த ஸ்கில் இருக்க போய் தான் வந்து ஜிஞ்சுரிக்கே சூஸ் பண்ணாங்க, ஆனா ஜிஞ்சுரிக்கே இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்றான் அவன். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்றான் அவன். என்ன ஜிஞ்சுரிக்கு சொல்லிட்டு இருக்காரு, நம்ம மனசுல உள்ள ஓட்டை எப்பவுமே பூர்த்தி அடைஞ்சாதான் நம்மளால எல்லாத்தையுமே சரியா பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்காரு அவர். எதை வச்சு நம்ம அதை பூர்த்தி அடையணும்னு சொல்லிட்டு ரைகாகே கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ஜிஞ்சுரிக்கு சொல்றாரு, அதைத்தான் என்னால கண்டுபிடிக்க முடியல, அதைத்தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காரு. ஆனா நான் கில்லர் பி கண்டுபிடிப்பா நான் நம்புறேன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா அடுத்த சீன்ல வந்து ஜிஞ்சுரிக்கு செத்த மாதிரி கட்டுறாங்க. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பதறிக்கிட்டே இருக்காங்க. இந்த 8 அப்பப்ப ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருது, ஊர் மக்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை காலகட்டம் தான் நம்ம இப்படி அடக்கியே வாழ போறோம், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பயந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஜிஞ்சுரிக்கு அந்த பையன் இவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த பையன் என்னடா கண்ட்ரோல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க. பார்த்தா கில்லர் பி இந்த சாவலை வந்து ரேப் பாடிக்கிட்டு இருக்கான். அவனை ரைகாகே கில்லர் பியே பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, இவங்க கண்டிப்பா 8 எல்லாம் கண்ட்ரோல் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா பேசுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு மிஷினை கட்டுறாங்க. கில்லர் பி தனியா இருந்து எல்லாத்தையும் தொளிச்சு எரிஞ்சுட்டு இருக்கான் ஸ்டோன் வில்லேஜ் காரணம் வருமே. பார்த்தா ரைகாகே வந்துட்டாரு, பாபி இவன் கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க 2 டாக் டீம் பார்ட்னரா, நீங்க அப்புறம் வந்து கில்லர் பியும் ரைகாகேயும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே ரைகாகே சொல்றாரு, டேய் உனக்கு வந்து என்னோட டெக்னிக்கை பத்தினா தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் ஏரியாட்னு சொல்லிட்டு கத்துறான். அதான் 2 பேரும் ஒரு போடு போடுறாங்க, மண்டை தனியா பிரிச்சு அவனுக்கு. உடனே ரைகாகே வந்து கில்லர் பிக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வராரு, பி நீ சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆகு, நான் இவ்வளவு நாள் வந்து உன்னோட பவருக்கு தான் நான் ஈக்குவலா போய்கிட்டு இருக்கேன், என்னோட பவர் அளவுக்கு நான் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். உனக்கு ஈக்குவலா வரணும் அவ்வளவுதான பிரதர், ஓகே ஃபூல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யார பத்துட்டா ஃபூல்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சு பிசுக்க ஆரம்பிச்சான் ரைகாகே. என்னோட அயன் கிளா அட்டாக் உனக்கு போட்டதாண்டா நீ சரி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பிரதர் ஒரு நாள் உன்னோட ஸ்ட்ராங் ஆகுவேன், ஒன்னெல்லாம் நான் அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கில்லர் பி. ரைகாகே சொல்றாரு, அதை தாண்டா நானும் சொல்றேன், நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறியோ நம்ம டபுள் ஏரியா அட்டாக் நல்லா ஃபாஸ்டா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா இருக்கான, ஒரு நாள் உங்களோட நான் ஸ்ட்ராங் ஆகி காட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அவன். சொன்னோடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் லேரியட்ல உண்மையில நீ மாஸ்டர் ஆயிருவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமான்னு சொல்றான் பி. மத்த தேர்ட் ரைகாகே சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு நைட்டு வந்து கில்லர் பி உடம்புக்குள்ள வந்து 8 சீல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்றான் ரைகாகே. ஜிஞ்சுரிக்கு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்க, நம்ம மனசுல உள்ள ஓட்டை அடைச்சாதான் நம்ம வந்து எல்லாத்திலையும் வெற்றி பெற முடியும்னு சொன்னதை ரைகாகே யோசிக்காரு. உண்மையிலே பி
வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவானு சொல்லிட்டு அதான் ட்ரூத்தா வாட்டர் ஃபால் கூட்டு வந்திருக்கான். என்ன பிரதர் என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கில்லர் பி கேட்கான். அப்பதான் ரைகாகி சொல்லிருக்காரு, பி இனிமேல் உன்னோட வாழ்க்கை எப்போ போல சராசரியா இருக்காது, எல்லாரும் உன்னை எனிமி மாதிரி பாப்பாங்க, அதெல்லாம் நீ பாத்து இருந்துக்கன்னு சொல்லிட்டு பார்த்தா பி அதுக்கும் கண்டுகிட மாட்டேங்கான். நான் அப்பனா ஆக்டோபஸ் மாதிரி மாறிடுவேன், அவ்வளவுதானே, எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல் கொண்டு வருவேன், நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பவும் ரைகாகி வந்து ஃபிஸ்ட் பம்பு காட்டுறாரு அவரு. அப்ப ரைகாகி சொல்றாரு, பி நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல், அதனால உன்ட்ட எந்த சீக்கிரட்டுமே இருக்க கூடாது, எனக்கு எல்லாத்தையும் சொல்லிருன்னு சொல்லிருக்காரு அவரு. நீனும் நானும் ஒரு அல்டிமேட் டாக் டீம்னு சொல்றாரு. அதெல்லாம் கரெக்ட் தான் சொல்றான் பி. அதுக்கப்புறம் கில்லர் பியை கட்டுறாங்க, ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டான். பார்த்தா எல்லாரும் அவன கார்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 வந்து வெளியே வந்து ரேம்பேஜுக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு 8 தான் நான் தான்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன்டா, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அப்பதான் அவர் 8 கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மிஷனை காட்டுறாங்க. பார்த்தா 8 வந்து அப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு கில்லர் பி. டேய் பிளாண்ட் ஹேர்ல வந்து ஒருத்த வந்திருக்கான்டா, லீஃப் வில்லேஜோட எல்லோ பிளாஸ் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்கு. ரைகாகி சொல்றாரு, ஒரே ஆள் நின்னு 9 அடக்கலாம்னா அது இவன் தானே, இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. வந்து மினாட்டா சொல்லிட்டு இருக்கா, தேர்ட் ரைகாகியோட பையன் நீங்க தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஃபாஸ்ட்னு சொன்னாங்க, அதையும் செக் பண்ணிருமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் மினாட்டோ. என்னோட பிரதர் நானுமே உன் கதையை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. எல்லாரும் வெளியே இருக்கடா, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சடனா மார்க் குணாயத்துக்கு வீசுறான் மினாட்டோ. பார்த்தா ரைகாகி லைட்னிங் பவரை கொண்டுகிட்டு அண்ணல் வேகத்துல வராரு. தலைவன் அவனோட குணை சுத்தி விட்டுக்கிட்டு போய் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னோட ஸ்பீடையும் கவுண்டர் பண்றான்னு பாக்குறாரு அவரு. சடனா குணாயத்துக்கு வந்து ரைகாகியை போட்டு தள்ள வந்துட்டான் தலைவன். ரைகாகி ஒரு வெட்டு வெட்டுறான், அதுக்குள்ள 8 வந்து காப்பாத்திட்டான். அதான் கில்லர் பி. ஒரு சிக்னல் வருது, மினாட்டோ சிக்னல் வந்துருச்சு, வா நம்ம இங்க இருந்து போயிருவோம்னு சொல்லிட்டு உடனே மினாட்டோ அங்க வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். என்னோட 8 அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மினாட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான் கில்லர் பி. நீ 8 ஜிஞ்சிரிக்கு மட்டும் கிடையாது, உண்மையில நீ சூப்பர் சினோபின்னு சொல்றான் மினாட்டோ. ரைகாகி சொல்லிட்டு இருக்காரு, என்னோட நேச்சுரல் டேலண்ட் அவனுக்கு நிறைய உண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே மினாட்டோ சொல்றாரு, நான் அதை சொல்ல வரல, நம்ம நினைச்சு பார்க்கறதோட அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பியை பார்த்து. உடனே மினாட்டோ சொல்லிட்டு இருக்கா, நீ உண்மையில நல்ல குடும்பத்துல இருந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரைகாகியை பத்தி சொல்றான். அடுத்த வாட்டி நம்ம 2 சண்டை போடல, காகேசா தான் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். உடனே ரைகாகி சொல்லிட்டு இருக்காரு, நீ என்ன பசங்க உன்னை இங்க இருந்து தப்பி விட மாட்டேன், உன் கதை இங்க வச்சு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். பார்த்தா உடனே ரைகாகி பிளான போட ஆரம்பிக்கிறது. சுத்தி முழுக்க டெலிபோர்டேஷன் ஜுட்சு குணாய் தான் இருக்கு, இவன் எந்த பக்கத்துலனாலும் தப்பிச்சு போலாம், அதனால எல்லாத்தையும் இந்த வாட்டி நான் பார்த்துட்டு லொகேஷனை மார்க் பண்ணி இவன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இவன் கதையை முடிக்கணும், இருக்கிற டாப் ஸ்பீடை கொண்டு அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அண்ணல் வேகத்துல வர அவன். எனக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா மீனாட்டோ. பார்த்தா பக்கத்துல வந்துட்டான். உன்னை சுத்தி பாக்காரு, எந்த குணாய்க்கு போக போறான், எந்த குணாய்க்கு போக போறான், அங்க போட அவன் கதையை முடிக்க போறன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா சடனா வந்து கில்லர் பி முதுகு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன்டா, அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பியா. எப்படிடா வந்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கில்லர் பி வால்ல வந்து அவன் மார்க்க போட்டு விட்டான் தலைவன். 8 டென்டக்லே டெலிபோர்டேஷன் ஜுட்சுவா, யாருடா மீனாட்டோன்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. எல்லாத்தையும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பண்றானே, வேற லெவல்டான்னு சொல்லிட்டு பார்த்தா கில்லர் பி வந்து மினாட்டோ பக்கத்துல கத்திய வச்சு நிக்கான். நீ என்னை குத்துறா, நானும் உன்னை குத்தியோன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை கில்லர் பியை பார்த்து மினாட்டோ சொல்றான், நீ என்னோட எதிரி தான், ஆனா இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்குன்னு சொல்றான் அவன். உன் மட்டுமே சினோபியை கொள்ளுத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன். பார்த்தா அப்பதான் தான் உனக்கு கில்லர் பின் பேர் வந்துச்சோ என்னமோ தெரியல. உன்னை இப்ப கட்டுறாங்க அண்ணன் தம்பி ஈக்குவல் நிக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்